பிறந்து சிறந்த மொழிகளில் சிறந்தே பிறந்த எனது தாய்மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி இந்த இலக்கிய சாரலை அழகாக இந்த இலக்கிய மண்ணில் நிகழ்த்தி கொண்டிருக்கும் சகாராவை தாண்டாத ஒட்டகம் இந்த அமைப்பிற்கு எங்கள் அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த இலக்கிய சாரல் நிகழ்விற்கு நடுவராக இருக்கக்கூடிய தமிழ் மொழியை செம்மையாக செய்ததால் தமிழ்ச்செம்மல் என்ற விருதை பெற்றிருக்கக்கூடிய ஐயா ராசு அவர்களை வணங்கி ஐஞ்சிறும் காப்பியமே ஐம்பெரும் காப்பியமே என்ற தலைப்பில் வாதிட வந்திருக்கக்கூடிய அத்தனை எழுத்தாளர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் மேடைக்கு எதிரே அமைந்திருக்கக்கூடிய அத்தனை துறை சார்ந்த ஆளுமைகளுக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் உறுத்தாக்கி கொண்டு எனது உரைக்குள் செல்கிறேன். உதயனகுமார காவியம் கொடுக்கப்பட்டது. அதுல அந்த தலைவன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவனுடைய நாடு, அந்த உதயனனுடைய நாடு, இது வந்து ஒரு கொங்கு வேளிர் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் எழுதிய பெருங்கதையோடைய தொடர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு முழுமையான வரலாறு கிடைக்கவில்லை. இருந்தாலும் அது சார்ந்த கருத்துக்கள் மட்டும் நமக்கு தேவை என்பதால் அதை எடுத்திருக்கேன். கௌசாம்பி நகரம், நம்ம பாரத கண்டத்தில் உள்ள ஒரு கௌசாம்பி நகரத்தில் உள்ள இளவரசன் தான் உதயணன் அப்படிங்கிறவன். அவனுடைய தந்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செம்மையான ஆட்சி செஞ்சுட்டு வாரான். திடீர்னு அவனுக்கு ஒரு உணர்வுகள் தோன்றியது, துறவாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகன்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போயிடறான். இந்த இளவரசன் எப்படி ஒரு அரசனுக்குரிய தகுதிகள் அத்தனையும், வீரமாக இருக்கட்டும், கொடையாக இருக்கட்டும், அன்பு காட்டுதலாக இருக்கட்டும், அத்தனையும் நிறைந்த ஒரு இளவரசன் தான் இவன். அப்ப அவ்வளோ திறமைகளோட அந்த நாட்டை சிறப்பாக ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கான். அப்ப இதையெல்லாம் வைத்து நம்ம பார்க்கும் பொழுது இன்றைய ஆட்சியாளர்கள் அவனோட ஒப்பிட்டு தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த காப்பியங்களை நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதுக்காக தான் இந்த காப்பியங்கள் அனைத்துமே தமிழன்னைக்கு அழகு சேர்ப்பதற்காக கொண்டு வரப்பட்டது. அதனாலதான் அன்னை அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, ஐம்பெரும் காப்பியங்கள். அதுல இத சுத்தானந்த பாரதியார் ஒரு இதுல சொல்லியிருப்பார், ஒரு பாடலா சொல்லியிருப்பார். இந்த காப்பியங்களை ஏன் நம்ம கொண்டு வந்தோம் அப்படிங்கிறத தமிழை அன்னையாக உருவகப்படுத்தி அவர் சொல்றாரு. காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும், காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும், கருணை மார்பின் மீத்தொழிலே சிந்தாமணியே, மெல்லிடைக்கு மேகலையும் சிலம்போடு இன்னும் போதொளிர் இருந்த திருவடிக்கு. தமிழன்னையின் திருவடிக்கு சிலம்பு கொடுக்கிறாரா, இடைக்கு அந்த மேகலை கொடுக்கிறாரா, கைக்கு வளை கொடுக்கிறாரா. இதெல்லாம் தமிழன்னைக்கு அழகு சேர்ப்பதற்காக கொண்டு வரப்பட்டது. அப்போ அந்த அன்னைக்கு அழகு சேர்ப்பதற்காக கொண்டு வரப்பட்ட இலக்கியங்களை அகப்புறம் காப்பியம் என நம்ம பிரிச்சிருக்கோம். இந்த இலக்கியங்கள் மூலமாக நமது முன்னோர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய வாழ்வியல் நெறிகளைத்தான் நாம் கையாண்டு அதை எடுத்து கொடுக்க வேண்டும். அப்போ ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உதயணன் வாழ்ந்து காட்டினான். ஒரு அரசன் இப்படித்தான் நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும், மக்களை ஆட்சி செய்ய வேண்டும், மக்களிடம் என்ன வழிமுறைகளில் அவர்களை நான் பின்தொடர வைக்க வேண்டும் என்ற நெறிமுறைகளோடு வாழ்ந்தவன் தான் அந்த உதயணன் அப்படிங்கிற அந்த இளவரசன். அவனுக்கு திருமணம் ஆகுது. இது சின்ன சின்ன வேறுபாடுகள் இந்த காலத்திலும் இருக்கு, அந்த காலத்திலும் இருக்கு. சிவ சிந்தாமணியில் சொல்லுவாங்க, சிவங்க நிறைய திருமணம் பண்ணனா 8 பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி உதயணன் 4 பெண்களை திருமணம் பண்ண பிறகுதான் அவங்களுக்கே தெரியும் எவ்வளவு கஷ்டங்கள் எல்லாம் கடந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஒரு அனுபவபூர்வமான ஒரு அனுபவத்தை உணர்ந்த பின் இந்த உதயணனும் துறவியாக போயிடுறான். தன்னுடைய மகன் கிட்ட நாட்டை படிச்சுட்டு போயிடறான். இப்ப இந்த ஒரு காப்பியத்தின் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, உதயணன் சிறந்த அறிவாளி, சிறந்த அந்த கலைகள் எல்லாம் சிறந்தவன். அவன் அவ்வளவு திறமைகள் இருந்தும் இறுதியாக ஏன் துறவு வாழ்க்கைக்கு சென்றான்? அப்போ ஒரு அரசனாக இருக்கான், ராஜபோக வாழ்க்கை, 4 மனைவிகளை அவன் திருமணம் பண்ணியிருக்கான், நிறைய குழந்தைகளுக்கு தந்தையாக இருந்திருக்கான். ஸோ இவ்வளவு பொறுப்புகளையும் விட்டுட்டு இறுதியாக அடுத்தடுத்த தலைமுறைக்கு விட வேண்டும் என்ற எண்ணம் அவனிடம் இருந்தது. தனது மகன் ஆட்சி செய்யட்டும். இப்பெல்லாம் அப்படி இல்லை, அப்ப எப்ப சாவாரு, சின்ன எப்ப காலியாகும் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு. ஆனா இது எல்லாம் ஒரு வழிகாட்டியாக அப்ப இருக்கக்கூடிய அரசர்கள் வாழ்ந்திருங்க. அந்த நெறிகளைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த உதயணன் விட்டு சென்றான் மகனுக்காக. அவனுக்கு தந்தை அவனுக்காக அரச பதவியை விட்டு சென்றான். உதயணன் தன்னுடைய மகனுக்காக அரச பதவியை விட்டுட்டு துறவியாக போறான். துறவியாக போறது அவங்களுடைய நிம்மதிக்காகவும் அடுத்த தலைமுறை நம்மை போன்றே வர வேண்டும். மகனுக்கு அவன் உணர்த்துறான். தந்தை உணர்த்தினான், இவன் மகனுக்கு உணர்த்துகிறான். நீ
வாழ்ந்த அந்த உன்னுடைய நெறிகளை உனது மகனுக்கும் இட்டு செல்ல வேண்டும். அப்ப நீ என்ன செய்யணும்? அங்க தாத்தாவா இருந்து வழிகாட்டுதலுடைய வழிகாட்டி கொடுத்த பின்பு நீ உன்னுடைய நிம்மதியை தேடி செல்ல வேண்டும். என்னெல்லாம் நீ செய்ததில் சின்ன சின்ன தவறுகள் செய்தாயோ அதற்கான பரிச்சித்தம் பிராய்ச்சித்தமாக நீ துறவை மேற்கொள்ளடா அப்படின்னு சொல்லிட்டு மகனுக்கு உணர்த்தாமல் தன்னுடைய செயல்கள் மூலமாக அந்த அரசன் வந்து உணர்த்துகிறான். இதுதான் இந்த காப்பியம் சொல்கிறது. நிறைய அதுக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம சொல்லியிருக்கோம். உள்ள ஆழ்ந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ பெரிய ஒரு சிறு வயது முதல் இறக்குற வரைக்கும் ஒரு மனிதனுக்கு என்ன தேவையோ அத்தனையும் அடங்கியதாக இந்த காப்பியம் வந்து இருக்கு. அந்த மன்னனே ஒரு எடுத்துக்காட்டாக அந்த காப்பியத்தில் அவன் வருகிறான். இப்படி ஒரு மக்களை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும், காப்பியத்துக்குரிய அத்தனை பண்புகளையும் உடையவன் இந்த உதயணன். நீங்க சொல்லும் போதே சொன்னீங்க அந்த சிலப்பதிகாரத்துல கோவலனுக்கு பதிலாக கேவலன் எழுதுனா அப்படின்னு. அப்போ ஒரு கதாநாயகன் அப்படிங்கிறவன் படிக்கிறவங்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும். அப்படி இல்லாம அது அவன் பேரையே தப்பா எழுதுற அளவுக்கு வெறுக்கிற அளவுக்கு அவன் நடந்திருக்கான் அப்படின்னா என்ன கதாநாயகன் அப்படின்னு எனக்கு தெரியல. அது 50 காப்பியங்கள்ல வேற நம்ம வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான நல்ல காப்பியங்களையே அங்க வைக்காம இங்க வச்சாங்க அப்படிங்கிறத எங்களுக்கு ஒரு வருத்தமான நிகழ்ச்சி. இந்த உதயணன் அப்படிங்கிற பேரை நிறைய பேர் நம்ம மாணவர்களே கேள்வி, கோவலனை தான் அடிக்கடி சொல்லுவோம், எடுத்துக்காட்டா மாதவியை சொல்லுவோம், கண்ணகியை சொல்லுவோம். ஆனா இந்த 5 காப்பியங்கள்ல இருந்து எடுத்தாளப்படுவது குறைவாக இருக்கு. ஏன்னா அத்தனை தகுதிகளையும் உடையவன் தான் இந்த உதயணன் அப்படிங்கிற அந்த கதாநாயகன். ஸோ அந்த முறையான ஒரு வாரிசுரிமையை இந்த இதுல காண முடிகிறது. ஒரு கதாநாயகனுக்குரிய அத்தனை பண்புகளையும் இந்த உதயணன் வழியாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்ததாக ஒரு காப்பியம், இரண்டாவதாக கொடுக்கப்பட்ட ஒரு காப்பியம் வந்து யசோதர காவியம். யசோதரா அப்படின்னா நம்ம பெண்களை தான் சொல்லுவோம். இங்க வந்து ஒரு நாட்டு இளவரசன் பெயரில் இந்த காப்பியம் வந்து தொடங்குகிறது. அதே மாதிரிதான் இப்ப 50 காப்பியங்கள்ல அந்த சருக்கம், காண்டம், படலம் அப்படிங்கிற அமைப்பு முறை தான் இந்த 50 காப்பியத்திலே வருது. அதே மாதிரிதான் இந்த 2 காப்பியங்களும் அந்த அந்த அமைப்புகளோட, ஒரு காப்பியத்தின் அமைப்புகளோட வரக்கூடியது தான் இந்த யசோதர காப்பியமும் இந்த உதயண குமார காவியமும் ரெண்டுமே. இதுல என்ன ஒரு கதை அப்படின்னு சொன்னா, அந்த யசோதரன் அப்படிங்கிற இளவரசனுடைய தந்தை மாரிதத்தன் அப்படிங்கிறவன் அவனுடைய பேரை மாரி தத்தன் அப்படின்னு வச்சிருக்கான். காரணம் என்னன்னா, மாரி தெய்வத்தின் மேல அவனுக்கு ரொம்ப ஈடுபாடு, அதீத ஒரு நம்பிக்கை. அவனுக்கு என்ன நம்பிக்கை அப்படின்னு சொன்னா, விலங்குகளை பலியிடுறதை விட மனிதர்களை பலியிடுறது தான் நம்ம வந்து இறைவன் மேல கொண்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அன்பு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விதமான ஒரு மூட நம்பிக்கையில இருக்கக்கூடிய ஒரு மன்னன். அவன் வருஷம் வருஷம் அந்த மாரி தெய்வத்திற்கு பலியிடும் பொழுது 2 குழந்தைகளை, மனித உடல்களை பலியிடுறத அவனுடைய ஒரு திருப்தியான ஒரு நம்பிக்கையாக வச்சிருந்திருக்கான். இதை வந்து இது தப்புன்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருடம் நடக்கக்கூடிய அந்த விழாவில் 2 பெண்கள் 2 குழந்தைகளை கொண்டு வந்து வச்சிருக்காங்க பலியிடுறதுக்காக. அந்த மன்னன் கொண்டு வந்து வச்சிருக்கான். அந்த பிள்ளைகளை வந்து பொதுமக்கள் பாக்குறாங்க. ஒவ்வொரு வருஷமும் மனித உடல்களை பலியிடுறானே, இதுக்கு ஏதாவது முற்றுப்புள்ளி இல்லையான்னு மக்கள் வந்து அப்படியே கொஞ்சம் ஏன்னா சொல்ல முடியாது அரசன். அப்போ நினைச்சிட்டே இருக்கும்போது அந்த 2 பேரை பார்த்து சொல்றாங்க, மன்னன் வாழ்கன்னு எதையாவது ஒண்ணு சொல்லுங்க, மன்னன் விட்டுருவான் அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்றாங்க. இந்த பிள்ளைங்க எதுவுமே சொல்லலை. அந்த 2 குழந்தைங்களுடைய பேரும் வந்து அதுல வருது. ஸோ அந்த 2 பிள்ளைகளும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த மன்னன் வந்து பலியிட போறான். பலியிட போகும்போது 2 பேர் அப்படியே பார்த்து சிரிக்கிறாங்க. அரசனை பார்த்து சிரிச்சுட்டு, இனியாவது இந்த எங்களுக்கு பிறகாவது இந்த உயிர்கொலையை தவிர்த்திடலாமே அப்படின்னு மட்டும் கேட்டுட்டு நின்றுதாங்க. இந்த பிள்ளைய சிரிச்சது இந்த மன்னனுக்கு என்னவோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே அதோட நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த பிள்ளைய சொல்லுது, நீ இதெல்லாம் செய்யறதுக்கு என்ன காரணம் தெரியுமான்னு சொல்லிட்டு அந்த முன் ஜென்ம கதையை வந்து அந்த 2 பிள்ளைகளும் அவனுக்கு சொல்லுது. அதாவது அவன் எப்படி இருந்தான் முன் ஜென்மத்துல, ஏன் வந்து இந்த பலியிடக்கூடிய எண்ணம் இருந்தது அப்படிங்கிற அந்த கதையை வந்து சொல்றான். சொல்றப்பதான் அந்த கதைகள்ல என்ன வருது அப்படின்னு சொன்னா, ஒரு கெடுதல் பண்ணுனா அவன் அடுத்த பிறவியில அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு உருவத்துக்கு போவான் அப்படிங்கிற மாதிரி அந்த பிள்ளையை வந்து சொல்லுது. இப்ப நீ வந்து முன் ஜென்மத்துல ஏதோ ஒரு விதத்துல நீ பாதிக்கப்பட்டதுனால அதை நீ தொடர்ந்து பண்ணிட்டே இருக்க. இப்ப நீ பண்ணிட்டு இருந்தா அடுத்த ஜென்மத்துல நீ பிறக்கும் பொழுது மனிதனாக பிறக்க மாட்ட
அதுக்கான தண்டனைகளை பெறக்கூடிய ஒரு விலங்காகவோ ஒரு மிருகமாக மொத்தம் நீ பிறப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பிறகுதான் அவன் வந்து தான் செஞ்ச தவறுகளை உணர்ந்துட்டு துறவியா போயிடுறான். அப்போ என்ன அந்த காப்பியத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நாம செய்யக்கூடிய தவறுகளுக்கு அடுத்த ஜென்மம் என்று ஒன்று இருக்கிறது, அதுல நீ அதை அனுபவிப்ப அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை வந்து மிகப்பெரிய ஒரு கருத்து. அது என்ன தவறுகள் செஞ்சாலும் கொஞ்சம் யோசிச்சு பாரு, உனக்கு அடுத்த ஜென்மத்துல நீ கஷ்டப்படக்கூடிய ஒரு படைப்பாக நீ பிறப்பாய் அப்படிங்கிறத அந்த குழந்தைங்க அவங்ககிட்ட சொன்ன உடனே அவன் கை விட்டுட்டு போயிட்டான் ஒரு அரசன். ஆமா நீ வாட்டில சொல்லிட்டுரு அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்காம, ஓ இதுல ஒரு உண்மை இருக்கிறது, உயிர்கொலை தீது அப்படிங்கிறத அந்த குழந்தைங்க வந்து அந்த அரசனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அந்த அரசனுக்கு அந்த குழந்தைங்க சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த அறிவுரையை தான் நமக்கு நாம அந்த காப்பியத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு உயிர்களை கொல்லக்கூடாது, உயிர்கொலையே தீது, இது மாதிரி தவறுகள் செஞ்ச அடுத்த பிறவியில மோசமான பிறப்பாக நம்ம பிறப்போம், அதை வந்து நம்ம அனுபவிப்போம் அப்படிங்கிறத இந்த யசோதரா காவியம் வந்து நமக்கு உணர்த்துகிறது. ஒவ்வொரு அந்த பாடல்களை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, மக்கள் இரட்டிரை ஈனமில் பழியாக அந்த ஒரு பாடல் வரிகள் வரும். மக்கள்ல இரட்டையர்களை தான் அவன் பழி கொடுப்பானான். அப்ப அந்த இரட்டையர்களை தேடி கண்டுபிடிச்சு பழி கொடுக்கறத அவன் ஒரு வழக்கமாக வச்சிருக்கான். மற்ற பிறவிகள், அதாவது விலங்குகளையோ மற்ற மிருகங்களையோ பலியிடக்கூடிய ஒரு இப்பெல்லாம் நம்ம அப்படித்தானே செய்வோம். கோயிலுக்கு நேர்ந்து விடுறாங்கன்னா ஆடோ கோழியா தான் நேர்ந்து விடுவாங்க. அந்த இது இல்லாம அவன் அவனுடைய அறிவிக்கே எட்டாமல் இந்த தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார். இதை திருத்தியது அந்த இரட்டையர்கள் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப அந்த அதை வந்து செய்யறது பாவம்தான், உயிர்கொலை தீதுதான், உயிர்கள் வந்து பிறக்கிறதே வாழ்றதுக்காகத்தான், அதை நீ ஏன், உனக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு அறிவுரையை சொல்லி, இங்க இப்படியெல்லாம் நீ செஞ்சா மறுபிறவியில இப்படியெல்லாம் பிறப்ப அப்படிங்கிற ஒரு கருத்தோட நமக்கும் அந்த காப்பியங்கள் வந்து உணர்த்துது. நிறைய கொலை, பொய் சொல்றது, களவு, பிறன்மனை நயத்தல், புலால், கல் போன்ற எல்லா பாவ செயல்களுமே இதுக்குள்ள அடங்குண்டா அப்படின்னு ஈஸியா வள்ளுவர் 1330 குறள்ல சொன்னதை இந்த யசோதர காவியம் 2 பாடல் அடிகள்ல சொல்லியிருக்கு. கொலை செய்யாத, பொய் சொல்லாத, களவு வேண்டாம், பிறன்மனை நயத்தல் வேண்டாம், புலால் வேண்டாம், கல் வேண்டாம், இது எல்லாமே பெரும் பாவம், மறுபிறவியில இதெல்லாம் செஞ்சா நீ வந்து தண்டிக்கப்படுவாய் அப்படிங்கிறத நம்ம இந்த யசோதர காவியம் வழியாக நம்ம உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஒரு சின்ன பாடல் வரிகள் மட்டும் அதுல சொன்னது ஈஸியா இவ்வளவுலாம் சொல்லி முடிச்சுட்டு வள்ளுவர் மாதிரி 2 அடிகளை ஒரு கருத்து சொல்லுவார் இல்லையா, அது மாதிரி ஒரு 4 வரிகள்ல சொல்லிடு. ஆக்குவது எனில் வெகுளி ஆக்குக, போக்குவது எனில் வெகுளி போக்குக, நோக்குவது எனில் ஞானம் நோக்குக, காக்குவது எனில் விரதம் காக்குக. 4 அடிக்குள்ள வாழ்க்கையை சுருக்கி சொன்னதுதான் அந்த யசோதர காவியம். காக்க வேண்டும்னா விரதத்தை காத்துக்கோ, நோக்க வேண்டும்னா அறிவை ஞானத்தை நோக்கிக்கோ, போக்க வேண்டும்னா வெகுளியை போக்குக்கோ இப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மனித வாழ்வுக்கு என்ன தேவையோ வள்ளுவர் சொன்ன மாதிரி இந்த 4 வரிகளில் 1.25 அடிகளை சொன்னதை 4 வரிகளில் நமக்கு சொன்னதுதான் இந்த யசோதர காவியம். 2 காவியங்களுமே கிட்டத்தட்ட மனிதர்கள், ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறப்பு வரை எப்படி வாழ வேண்டும், ஒரு தலைவன்னா அரசன் மட்டும் இல்ல, குடும்பத்துக்கு தலைவன் எப்படி இருக்க வேண்டும், தலைவி எப்படி இருக்க வேண்டும், அவர்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன அந்த தவறுகள் தெரிந்தோ தெரியாமலோ செய்தாலும் மறுபிறவியில அதற்கான இதை அனுபவிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு உள்ளடக்கத்தோட 2 அந்த காப்பியங்களும் நிறைவு பெறுகிறது. இந்த காப்பியங்களை நம்ம வந்து நல்லா கொஞ்சம் ஆழ்ந்து படித்தோம் அப்படின்னா, அறநெறி கொண்டு படித்தால் அது அறநூலாக நமக்கு தெரியும். இந்த 5 காப்பியங்களை அறநெறியாக படித்தால் அறநூலாக தெரியும், அரசியல் பார்வையாக படித்தால் அது ஞான நூலாக தெரியும், கவிச்சுவையோடு படித்தால் அது ஒரு காவியமாக தோன்றும், காதல் சுவையோடு படித்தால் அது ஒரு அன்பாக தோன்றும், வாழ்வியல் நெறியோடு படித்தால் அது வழிகாட்டுதலாக தோன்றும். அன்று முதல் இன்று வரை ஆராய்ச்சி நடந்த உண்மையே இதுதான். எனவே இந்த மண் இருக்கும் வரை, மனிதம் இருக்கும் வரை இந்த தமிழ் மொழியும் இதை சார்ந்த அந்த இலக்கியங்களும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும். எனவே 50 காப்பியங்களைப் போல 5 காப்பியங்களும் ஒரு அதோட ஒத்த தன்மையோடு உடையதுதான். அதில் ஆழ்ந்து படிக்கும் பொழுதுதான் தெரியும் 50 காப்பியத்தை விட 5 காப்பியத்தில் அழகான கருத்துக்கள், வாழ்வியல் நெறிகள் அடங்கிய ஒரு காப்பியம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னும் இந்த 50 காப்பியங்கள் படிக்கக்கூடிய அந்த எழுத்தாளர்கள் 5 காப்பியங்களையும் இன்னும் ஆழ்ந்து படிங்கன்னு சொன்ன, படிங்கன்னு சொல்லல, ஆழ்ந்து படிங்க. படிக்கும் போதுதான் தெரியுமோ கோவலனை விட உதயணன் சிறப்பான
சிறப்பானவனா இருக்கா, அவனை விட இவன் சிறப்பானவனா இருக்கான் அப்படிங்கிற ஒரு உண்மையை வந்து நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா பேச வரணுங்கிறதுக்காக நீங்க மணிமேகலை மட்டும் படிச்சுட்டு வந்திருப்பீங்க, நீங்க சிலப்பதிகாரத்தை மட்டும் படிச்சுட்டு வந்திருப்பீங்க, படிக்கவே இல்லைனாலும் பள்ளியில படிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஸோ இதை தாண்டி இந்த ஐசிறு காப்பியம் இருக்கு அப்படிங்கிறத இன்னும் நீங்க கொஞ்சம் ஆழ்ந்து படிக்கணும், படிப்பீங்க. ஏற்கனவே படிச்சு தான் இருந்திருக்கீங்க, ஆழ்ந்து படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நடுவர் சார்பாக கேட்டுக்கொண்டு அமர்கிறேன். நன்றி.